காய்ஸ் எப்படி வந்து ஒரு இன்ஆர்கானிக் மெத்தடில் செஞ்ச ஒரு ஃபார்மை வந்து கல்டிவேஷன் ஆர்கானிக் சைடில் மாற்றலாம், இல்லாட்டி எப்படி கன்வெர்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத தான் பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன செய்யணும்னு கேட்டால், இந்த மாதிரி கிரவுண்ட் கிராஸ் இல்லாட்டி நேச்சராக வளரக்கூடிய கிராஸஸ் இருக்கு இல்லையா, அதுகளை வந்து ஸோ நம்ம பாட்டுக்கு அதை அப்படியே வளர்த்துற வேண்டியதான். அதாவது அவங்க பாட்டுக்கு அது வளர்ந்துக்கிட்டு இருக்கும். தென் வீ கேன் அதுக்கு பிறகு நம்ம டீப் க்ளீன் ஒன்று பண்ணணும். டீப் க்ளீன்னா லைக் இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்க மாதிரி டீப் க்ளீன் ஒன்று பண்ணி, ஸோ அதாவது சோயில் நல்லா தெரிகிற அளவுக்கு க்ளீன் பண்ணிவிட்டு தென் மல்ச் பண்ண துவங்கணும். ஸோ இப்போ வந்து டீப் க்ளீனிங் ப்ராசஸ் போய்கிட்டு இருக்குது. நெக்ஸ்ட் பார்ப்போம். ஸோ அதாவது எப்படின்னா, நீங்கள் சூஸ் பண்ண ஒரு கார்டனோ இல்லாட்டி உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு சின்ன ஒரு ஏரியா இல்லாட்டி அந்த பரப்புக்கு ஏற்ற அளவு நீங்கள் என்ன செய்யலாம்னு கேட்டால், தென் யூ கேன் க்ரோ அப் வெல் கிராசஸ். இந்த மாதிரி பெரும்பாலும் இந்த மாதிரி கிராசஸ் வந்து பயோமாஸ் அண்ட் பயோடைவர்சிட்டிக்கு நல்லா இது சொல்லுவோம், யூனிக் கிராஸ் இன் கால் சிங்கலை, ரைட். ஸோ இந்த மாதிரி பிளான்ட்டில் என்ன யூசேஜ்னு பார்த்தீங்கன்னா, தே அப்சர்வ் இன்ஆர்கானிக் மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையுமே அது வந்து அப்சர்வ் பண்ணிக்கிறனால அது வந்து நல்லா க்ரோ ஆகும். ஸோ இந்த மண் வந்து சாயில் வந்து இன்னும் வந்து பூஸ்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இருக்கக்கூடிய எல்லா பிளான்ட்லேயுமே. இப்போ இது வந்து லைக்லி வி கால் லைக் லைவ் மல்ச்சிங் இது. அதாவது எந்த விதமான அல்ட்ரா வயலட் ரைஸ் இருக்கு இல்லையா, ஸோ ரைஸ் எல்லாம் வந்து நேரடியாக எக்கானதை ஒன்றும் பூமியை தாக்காது. ஸோ அதனால இது வந்து லைவ் மல்ச்சிங் சிஸ்டம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதுகளை தான் நம்ம பில் பண்ணணும். தென் we can cut and after then we want to mulch it. அதுக்கு பிறகு என்ன செய்வோம்னு கேட்டால், இது ஒவ்வொன்றையும் எப்படி ப்ராசஸ் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுன்னு பற்றி யோசிப்போம். அது கிட்டத்தட்ட இந்த மாதிரி க்ளீனான ஒரு க்ளீனிங் பண்ணிடணும். அதாவது மண் தெரியிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா சோயிலாம் நல்லா பூஸ்ட் ஆகிடும். இந்த மாதிரி நல்லா பூஸ்ட் ஆகணும் சோயில். ஸோ அதனால் இந்த அளவுக்கு தெரிகிற அளவுக்கு நம்ம எப்பயுமே பூஸ்ட் பண்ணிட்டு, ஸோ இதில் லிட்டில் பிட் வந்து இப்படியே மல்ச் பண்ணுறது போட்டால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது மல்ச்சிங் இவ்வளோ தான், இதுதான் மல்ச்சிங். இது என்னன்னா ஒரு 4-5 நாள் இப்படியே போட்டு இது மேலே தண்ணியெல்லாம் பிடிச்சி விட்டா அடுத்த இதுக்கு பூஸ்ட் ஆகிடும் மண். இதுக்கு பிறகு பிளான்ட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ பிளான்ட்டிங் ப்ராசஸ் வந்து தனி ப்ராசஸ். இப்போ வந்து நான் என்னென்னா, எப்படி ஒரு சோயிலை வந்து பில்ட் பண்ணி எப்படி அதை கன்வெர்ட் பண்ணலாங்கிறத மட்டும்தான் தியரியாக உங்களுக்கு இது பண்ணியிருக்கேன். ஸோ எனிமோ ஐடியாஸ் இல்லை இந்த மாதிரி கன்சல்ட் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் பர்சனலாக வரலாம். நான் டிஸ்கிரிப்ஷனில் நம்பரை போட்டு வைக்கிறேன். எப்போ வேணாலும் எனி டைம் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், பேசிக்குவோம்.